சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு தர்மம் கேட்குற மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு விஜயா வர நேரம் பார்த்து போய் தர்மம் கேட்குறாங்க. விஜயா இருந்துட்டு அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, ஏதோ கொடுத்து வச்சுக்கிற மாதிரி அடுத்தடுத்த வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, தயவு செஞ்சு தர்மம் பண்ணுங்க, ஏதோ பசின்னு வந்து கேட்குறேன், தர்மம் கூட பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரிலாம் முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. விஜயா இருந்துட்டு அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, முதல்ல நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லி பார்க்குறாங்க, போகிறதில்லன்றதுனால கோலை எடுத்து அடிக்கிறாங்க. மீனா இது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க. என்னம்மா நீங்கள் தர்மம் கேட்குறதுக்காக வந்தால் நீங்கள் என்னடனா கோலை எடுத்து அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க. என்கிட்ட வந்து கேட்டால் நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா முத்து இருந்துட்டு பின்னாடியே கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. விஜயா வந்து ஃபாஸ்ட்டாக கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, என்ன மீனா வீடியோ சரியாக வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் சூப்பராக தாங்க வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா, என் பையன் வந்து படிச்சுட்ருக்கான், இப்போ அவனுக்கு ஃபீஸ் கட்டணும், தயவு செஞ்சு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் பையன் படிச்சுட்ருக்கான், ஃபீஸ் கட்டினா என்ன, கட்டாமல் போனால் எனக்கு என்ன வந்தது, நான் எதுக்காக உனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஜயம் வந்து கேட்கவும், இல்லைம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் தானே சொன்னீங்க ஏதாவது உதவி வேணும்னா வந்து கேளுங்கன்னு, அதனால தான்மா கேட்குறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன உடனே, அன்னைக்கு ஏதோ பேச்சுக்காக சொன்னேன், அதுக்குன்னு கேளுன்னு சொன்னால் வந்து கேட்டுருவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. முடிஞ்சால் உன் பையனை படிக்க வை, அப்படி இல்லாட்டியும் உன்னை மாதிரி பூ விற்கிறதுக்கோ இல்லை ஏதாவது வேறு வேலைக்கோ அனுப்பிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, மீனா சூப்பராக நடிச்சிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லவும், ஏதோ மீனா கூப்பிட்டுச்சுனால தான் நான் வந்தேன், என்ன விஷயம் மீனா, இது எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரொம்ப தேங்க்ஸ்க்கா, இந்த விஷயத்த நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், நீங்கள் இப்போ போயிட்டு வாங்க, ரொம்ப நன்றிக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக முதல்ல இந்த வேஷத்தை கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவை வந்து சொல்லிடுறாங்க. முத்துவும் வேஷத்தை எல்லாத்தையும் கழிச்சு விட்டுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, விஜயா இருந்துட்டு நேராக பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க. வர வழியில் தர்மம் கேட்குறவங்க சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, என் 2வது மருமகளுக்கு தெரிஞ்சவங்க அவங்க பையன் படிப்பு செலவுக்காக கொஞ்சம் பணம் கேட்டாங்க, அதையும் கொடுத்துட்டு அவங்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா என் முகம் எவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு, ஏன்னா நம்மளால் சில வயிறுங்களாக நிறைஞ்சிச்சுன்னா அந்த திருப்தி எனக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்வதி ஒரு பக்கம், இவ தானாக பேசுகிறாளா இல்லை நைட்டு ஃபுல்லாக யோசித்து இந்த மாதிரி பேசிகிட்ருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கே டவுட் வர அளவுக்கு விஜயை வந்து நடித்து தள்ளிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம், அதை நீங்கள் இன்றைக்கி பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்லதை செஞ்சாதான் நம்ம முகத்திலே பிரகாசம் ஒலிக்கும், அந்த பிரகாசம் உங்கள் முகத்திலே தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டு, ஆமாங்க எனக்கு இப்போதாங்க மனசு நிறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. சரிங்க, உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுல எந்த ஒரு தயக்கமும் கிடையாது, அது உங்களுக்கு கிடைக்க வேண்டியதான். முதல்ல இந்த ஃபார்மில் கொஞ்சம் சைன் போடுங்க, இதை நான் எழுதி அனுப்புனாதான் உங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. விஜயாவும், எனக்கு இதில் பெருசாக ஈடுபாடெல்லாம் கிடையாது, ஏதோ நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுனால நான் இதில் கையெழுத்து போடுறேன், ஆனால் இந்த டாக்டர் பட்டத்துக்காகலாம் நான் இவ்வளோலாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்வதி இருந்துட்டு, உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுரு விஜயா, வேறு யாருக்காவது கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயா வந்து பார்வதியை பார்த்து முறைக்கிறாங்க. சரி, நீங்களாம் இவ்வளோ தூரம் சொன்னதுனால நான் இன்னும் மேலே இப்போ உதவியெல்லாம் செய்யணுன்றதுனால இந்த பட்டத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மில் சைன் போட போகிறாங்க. கரெக்டான நேரத்தில் நம்ம முத்து மீனாவை வந்து தடுத்துடுறாங்க. முதல்ல இந்த வீடியோவை பாருங்கள் அப்படியே சொல்லிட்டு விஜயா வந்து நடு ரோட்டில் தர்மம் கேட்குறவங்கள அடித்தது மீனாவோட
ஃப்ரெண்டு கிட்ட உன் பையனை நீ படிக்க வச்சா ஏன்னா படிக்காம வச்சா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொன்னது. இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து காட்டுறாங்க. இதை நான் நீங்கள் சொன்னதுனால நீங்கள் சொல்கிறத நம்பி நான் இதை அனுப்பி விட்டுருந்தேன்னா எல்லாரும் என்னதான் அசிங்கமாக பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. பார்வதி, இனிமேல் நான் உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன். நீங்கள் இப்படி பண்ணதுனால உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் சொந்த அம்மானு கூட பார்க்காம இவர் நல்லது பண்ணியிருக்காரு. இவருங்க 2 பேரால் உங்களை நாங்கள் மன்னிச்சு விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயவை திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. மீனா, சூடு ஏறுது, வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு நல்லது கூட நடக்க விட மாட்டேன்றாங்க இவங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா, அது நிறைஞ்ச மனசோட உண்மையாக செஞ்சால் அந்த பட்டம் தன்னால் கிடைக்கும். இப்போ ஃப்ராடு வேலை பண்ணியெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக அது கிடைக்காது. ஏதாவது ஒரு தடைப்பட்டு அது கிடைக்காம தான் போகும் அப்படின்ற மாதிரி முத்து மீனா சொல்லிடுறாங்க. விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி மனோஜ் ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டிக்கு எந்த நல்லதுமே நடக்க விட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜ் இருந்துட்டா, அம்மா உங்களுக்கு நல்லது நடக்கிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல போல இருக்குது, அதனால தான் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு பார்த்தீங்களா இவங்களாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அண்ணாமலை இருந்துட்டு அதை நீ நிறைஞ்ச மனசோட உண்மையாக செஞ்சுருந்தா கண்டிப்பாக அது உனக்கு கிடச்சிருக்கும். இப்படி ஃப்ராடு வேலை பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி பட்டாலாம் உனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க பெருமைப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுன்னு, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், அதுக்காக தான் டாக்டர் பட்டம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நீ உண்மையாக பண்ணியிருந்தா பரவாயில்லையே, வெறும் பட்டத்துக்காக ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கே அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நீ சொல்லி தாண்டி நடக்குது இந்த வீட்டில். இந்த விஜயோட முகத்தை நீ கூடிய சீக்கிரம் பார்க்க தான் போகிற அப்படின்ற மாதிரி மீனாவை மிரட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட நேராக ராஜாராணியோட வீட்டுக்கு நிற்கிறாங்க. அந்த புருஷன் இப்போ வெளியில் போயிடுவான், அதனால் நீ இந்த நேரம் பார்த்து உள்ளே கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அவன் புருஷன் வெளியில் போனதுக்கப்புறமா அங்கே ஒரு நோட்டீஸ் ஒட்டிருக்குது. இங்கே குறைஞ்ச விலையில் வாஷிங் மிஷினு, டிவி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பார்த்தியா, உன் ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு இவங்க தனியாக கடையை போட்டு விற்றுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நீ இந்த பூவை சுற்றிக்கிட்டு மேலே உன் வேலையை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜும் நேராக ராணியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. இங்கே எதுக்காக வந்தீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ தான் நான் சாருன்னு உனக்கு தெரியுதா, நீ ஃப்ராடு வேலை பண்ணி வீடியோ எடுத்து வச்சுருக்கிய அதெல்லாம் உனக்கு தெரியலையா, அப்போ நான் சாருன்னு செய்யறதுக்கு முன்னே செஞ்சு தான் என் மேலே பலி போட்டல, இப்போ நான் உண்மையாகவே செய்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். செய்யக்கூடாதுன்னு நீ நினச்சியன்னா அந்த வீடியோவையும் என்கிட்டேருந்து வாங்கின எல்லா பொருளையும் இனிமேல் என் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி ஒரு பேப்பரில் சைன் போட்டும் கொடுத்துரு, நான் என் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ்கிட்டேருந்து தப்பிச்சு வெளியில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எனக்கு எடுக்க ஒருத்தன் வந்திருக்கான், வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கையில் எல்லாரும் தொடப்பு கட்டையோடு எல்லாரும் வராங்க. மனோஜை போட்டு அட்டி வெளுத்த வாங்கிட்டு இருக்காங்க. போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே போலீஸெல்லாம் வேண்டாம், என்னதான் இருந்தாலையும் இவன்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கியிருக்கேன், அதனால் இவனை மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ராணி சொல்லிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு பயங்கர அடியோட காயத்தோட அங்கேருந்து கிளம்புறாங்க. இனிமே என் பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராணி எச்சரிக்கிறாங்க. மனோஜ் இருந்துட்டு நல்லதுக்கே காலல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.